வணக்கம். மருத்துவர் கிருத்திகா இப்போ பரபரப்பா பேச்சுக்கு ஆளான நபர். தாம்பரம் தொகுதியே இப்போ கலைபுரமா இருக்கு. ஏற்கனவே 2 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எஸ்.ஆர். ராஜா. 2 முறை தாம்பரம் நகரமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எஸ்.ஆர். ராஜா. இவர் தன்னை வளர்த்துக் கொண்டார், தனக்கு சேர்ந்தவர்களை வளர்த்துக் கொண்டார், தன்னுடைய உறவினர்களை வளர்த்துக் கொண்டார். தன்னுடைய மச்சான தான் இப்போ தாம்பரம் மாநகராட்சி வைஸ் சேர்மன். இப்படி அவங்களுக்கு தேவையான ஆட்களை மட்டும் பண்ணிட்டு இருந்தார். அவங்க சாதிக்காரங்களுக்கு பண்ணுவார். மற்றபடி கட்சிக்காக, கட்சியில் உள்ள உறுப்பினர்களுக்காக கடைசி தொண்டை வரைக்கும் யாருக்கும் எந்த உதவியும் இவர் பண்ணிடல. ராஜா உலகத்துக்கு தெரியும். அவருடைய பழைய கால ஹிஸ்ட்ரி எடுத்து பேசணுமானா ரொம்ப அசிங்கமாயிடும், ரொம்ப கேவலமாயிடும். அந்த மாதிரியான ஒரு நபர் ராஜா. தமிழகத்திலேயே கள்ள நோட்டை அறிமுகப்படுத்தினவர் எஸ்.ஆர். ராஜா தான். ஒத்த புல்லட்டில் போனவர், இன்னைக்கு பல லட்சம் கோடிக்கு அதிபதி. அது வேற விஷயம், இப்போல்லாம் எடுபடாததெல்லாம். அதுக்கப்புறம் சிமெண்ட்டில் கலப்படம் பண்ணார், அதில் சிபிஐயில் போட்டு தோலை உரிச்சாங்க. இப்படி பல வழக்குகள், பல சட்டத்திற்கு புறமான வேலையை மட்டுமே செஞ்சு முன்னுக்கு கோடீஸ்வரன் ஆனவர் எஸ்.ஆர். ராஜா. இது எல்லாருக்கும் தெரியும். சரி, அதை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக தான் அவர் திமுகவில் அவ்வளோ பாடுபட்டு நடந்தவர். மரியாதைக்குரிய சிஎம் ஸ்டாலினோட குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர் ராஜா. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப க்ளோஸ். துர்காம்மா என்ன சொன்னாலும் கேட்பார். இவர் என்ன சொன்னாலும் துர்காம்மா கேட்பாங்க. அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தோட ஒரு அட்டாச்மெண்ட்டில் உள்ளவர் எஸ்.ஆர். ராஜா. அப்படி இருந்த ராஜாவுக்கு இந்த முறை ஏன் சீட் இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஏகப்பட்ட கட்சியிலேருந்தே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் போய் அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்ற அளவு ஆகிப்போச்சு. அதன் பிறகு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இந்த கிழம்போல்ட் எல்லாத்தையும் அனுப்பிடணும் வெளியே, அதனால் இளைஞர்களையும் படித்தவர்களையும் சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு பல பெருசுங்களை கழிச்சு கட்டிட்டார். அதில் ராஜாவும் ஒருத்தர். பார்க்குறது தான் அவர் பேர் பயங்கர வயசானவர், ஒரு பாவம். ஒன்றும் தலையில் ஒரு முடியும் கிடையாது அவருக்கு. அதனால் முதல்வர் ஸ்டாலின் எதிர்காலத்தை நோக்கி இளைஞர்களுக்கு வழி கொடுக்கணும், படித்தவர்களுக்கு வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.ஆர். ராஜா மாதிரி ஆளெல்லாம் கழிச்சு கட்டிட்டார். இதெல்லாம் அரசியல் சகஜம். இத்தனை 1000 கோடி, இத்தனை லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்கிறல்ல, அது போல் அதை காப்பாற்றிக்கணும். அதை காப்பாற்றிக்கணும், அமைதியாக போயிடணும். போய் கோஷம் போடுறது, கரெக்டாக பண்ணுறதுன்னா ஒன்றும் நடக்காது. டிஆர் பாலுவே கரைச்சி குடிச்சவர். அவர்கிட்ட போய் கோஷ்டி போய் வீடு கட்டின்னு இருந்துச்சு. இந்த சீன்லாம் அங்கே போடாதீங்க. ராஜாவன்னா சிஎம்முக்கு தெரியாதா? தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, நான் எடுக்கிற முடியாது, போங்க அடுத்த மிஸ்டர் டிஆர் பாலு. அந்த மாதிரியாக உள்ளவர் இந்த எஸ்.ஆர். ராஜா. அது மட்டும் இல்லாமல் எஸ்.ஆர். ராஜா ஒரு ரெட்டியார். இவர் திமுக என்கின்ற மிகப்பெரிய ஜம்காலத்தை போட்டு மூடிட்டு இருக்கிறார், மிகப்பெரிய போரியை போட்டு மூடிக்கிட்டு இருக்கார். அது உள்ள இருக்கிறது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய கிருமி ராஜா உள்ள இருக்குது. அவர் ஆர்எஸ்எஸ், பக்க ஆர்எஸ்எஸ். தாம்பரத்தில் ரெட்டியாருங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் தான். ஆனால் திமுக இருந்தால் ஆர்எஸ்எஸ்காரங்க வேலை செய்வார், சிறுபான்மை பிரிவினருக்கு எதிராக வேலை செய்வார். உதாரணத்துக்கு தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற தேர்தல் வரும்போது மனிதநேய மக்கள் கட்சி சார்பிலே அதனுடைய பொதுச்செயலாளர் யாக்கூப் ரங்கநாதபுரத்தில் நின்று இருக்கார். கவுன்சிலருக்கு நிற்கணும்னு, மாமன்ற உறுப்பினருக்கு முடியாது எவ்வளோ தர்க்கம் பண்ணியிருக்காரு ராஜா. அவங்க மாநில அளவில் நம்ம கட்சியோட ஒன்றா இருக்கிறவங்க, எல்லா தேர்தலையும் ஒன்றா இருக்கிறவங்க, நமக்கு எல்லாம் சகோதர கட்சிக்காரர்கள் அவர்கள் அப்படின்னு பேசி அவரை சமாதானப்படுத்துகிறாங்க ராஜாவை. இருந்தாலும் அங்கே இருக்கிற திமுக காரர்கள் யாக்கூபுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி ஏகப்பட்ட வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா யாக்கூப் முஸ்லீம்ன்றதுனால ஒரு மைனாரிட்டி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால கண்ணும் கருத்துமாக இருப்பவர் ராஜா. ஏன்னா அவர் பழைய ஹிஸ்ட்ரி தான், ஒரு பயங்கரமான ஆர்எஸ்எஸ் வெறியன், பிஜேபிக்கு அப்படி ஒரு சப்போர்ட்டான ஆள்.
அது கலைஞருக்கு தெரியும், ஸ்டாலினுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அது எவனுக்கு வேணால் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கட்டும், நமக்கு பெட்டி வருதா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? நமக்கு ஒரு ஆள் தேவை. ஆனால் இப்போ மறுபடியும் அதே மாதிரி ராஜாவுக்கு சீட்டு கொடுத்தா ராஜா தோற்றுருவார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உதயசூரியன் அமாவாசை மூடிடும் ராஜாவுக்கு கொடுத்தா. அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் கேண்டிடேட்டை மாற்றி கொடுத்துருக்காரு முதல்வர். அதன் பிறகு கிருத்திகா அப்படிங்கிறது நான் தாம்பரம் சந்து போந்தெல்லாம் சுற்றினவன், யாருன்னு தெரியல. கிருத்திகான்றவங்க ஏன்னோ மருத்துவமனையில் இருக்காங்களாம், அரசியலில் பெரிய ஃபேமஸாக கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க அந்த அம்மா அந்தளவுக்கு ஒன்றும் ஃபேமஸ் கிடையாதுங்க, பட்டு பெரிய இன்ஃப்ளூயன்ஸில் வந்திருக்காங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு தான் சொன்னார். நம்ம ரொம்ப வேண்டியவங்க ரிஷி, நல்ல கேண்டிடேட் அப்படின்னு. நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த அம்மா தாம்பரத்துலேயே ஒரு கிளினிக் வச்சுருக்காங்க. எனக்கு தெரியாத கிளினிக் தாம்பரத்தில் ஏது, எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே எனக்கு தெரியும். பாபு மெட்டாரிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்களா, அது எங்கே இருக்குது ஏதாவது நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம அங்கேருந்து சென்னைக்கு வந்துட்டோம், அதனால் நமக்கு தெரியறது வாய்ப்பு இல்லை. பட் அந்த அம்மாவுக்கும் சபரீசன் மூலமாகவும் கனிமொழி மூலமாகவும் தான் அப்புறம் ஆதரவு கொடுத்து அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா அந்த அம்மா ஜெகத் ரட்சகனுக்கு வேண்டியவங்க, ஜெகத் ரட்சகன் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு இருக்காங்க. ஜெகத் ரட்சகன் அவர் ஆள் எப்படி அப்படின்னா 5 பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஆனால் திமுகவினுடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர் தான் அள்ளி கொடுக்குறது திமுகவுக்கு. ஏன்னா இந்தியாவிலேயே அதிக கல்லூரி வச்சிருக்கிற ஒரே ஆள் ஜெகத் ரட்சகன் தான். ஏன்னா அவர் என்ன கணக்கில் இருக்கார், எவ்வளோ வருதுன்னு அவருக்கே தெரியாது. ஒருவேளை அவருக்கு வேண்டியவங்களாக இருந்தால் அவரே கூட பல ஆயிரம் கோடி செலவு பண்ணுவார். இது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாதுங்க. அந்த தகவல் கனிமொழி ப்ரெஷர்லேயும் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் ப்ரெஷர்லேயும் இந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு ஜெகத் ரட்சகன் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. எது எப்படியோ வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் தாம்பரம் தொகுதியில் உதயசூரியனுக்கு மட்டும்தான் மரியாதை, சின்னத்துக்கு தான் மரியாதை, கேண்டிடேட்டுக்கு மரியாதை கிடையாது. புரியுதுங்களா? அது ஒன்று தான். ஆனால் எதிர்த்தரப்பில் நிற்கிறவர் சிற்றப்பாக்கம் ராஜேந்திரன், அவர் செல்வாக்கான ஆள், எல்லாருக்கும் அறிமுகமானவர், அரசியல் ரீதியாக எல்லாருக்குமே தெரியும். அதிமுக சார்பாக நிற்கிறார். போன ட்ரிப்பு நின்று தோத்தார்னு வச்சுங்களேன். இந்த ட்ரிப்பு நின்னார்னா சொல்ல முடியாது, அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதயசூரியன் ஒரே ஒரு ப்ளஸ் உதயசூரியன், அவள் தான். ஏன்னா ராஜா குரூப் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, அந்த அம்மாவுக்கு எதிராக வேலை பண்ணுவாங்க. தெரிஞ்ச கதை தான், எப்போவுமே அது அப்படி தான். அதனால் இப்போ உதயசூரியனுக்கும் சிற்றப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு தான் போட்டி. கிருத்திகாவுக்கும் ராஜேந்திரனுக்கு போட்டி கிடையாது. பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே தெரிஞ்சவர், எல்லாருக்கும் தெரியும் அவரை. அதனால் தேர்தலில் இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஃபைனலாக என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள், நடந்த விஷயங்கள் தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம பெரிய பட்டியல் போட்டு கிழிச்சு சும்மா டுபாக்கு ஒரு நியூஸ்லாம் போட்டு இருக்க முடியாது. நம்மளால் உண்மையை தான் சொல்ல முடியும். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. யார் ஜெயிச்சு வந்தான்னா நமக்கு 5 வருஷம் பிரயோஜனம் கிடையாது. அதான் உண்மை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கிட்டு நன்றி, வணக்கம்.